ஒரு புத்துணர்ச்சியை தருது சார். அது நிஜமாவே ஒரு பூஸ்ட் சார். அத பத்தி நினைக்கும் போது நமக்கு ஒரு பலம் வரும் நம்ம உடம்புல. அந்த எமோஷனல் பாண்ட் ஏன் இருக்கணும், தொடரணும்னு நினைக்கிறீங்க? அது சார் மனுஷனா ஒரு பற்று இருக்கணும் சார். எது மேலயாவது துறவி கூட அந்த இறைவன் மேல பற்று வச்சுதான் இருக்காங்க. நம்மளே ஒரு பாசமும் பற்றும் எதுலயுமே வைக்காம இருந்தா நம்ம வந்து மனுஷங்களே கிடையாது. ஓகே, இவங்கள்ட்ட கொடுங்க. ஏன் அந்த எமோஷனல் பாண்ட் தொடரணும்? ஊர்பாசம்ங்கிறது வந்து ஒரு ஃபைனர் எமோஷன். அந்த ஃபைனர் எமோஷன் வந்து நம்மள்ட்ட இருக்கணும். இருந்தால் தான் அவங்க சொன்ன மாதிரி நாம் வந்து இப்போ அமெரிக்காவிலே ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க, அல்லது ஐடியில் ஒருத்தர் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே அந்த கம்ப்யூட்டரை பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே அதை வந்து வீட்டில் வந்து கேட்க வரும்பொழுது ஒரு பாட்டு கேட்கணும் அல்லது ஒரு டிவி பார்க்கணும்னு அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இது தோன்றுறது. அதே போல் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக ஊரை பற்றி டிவியில் பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, ஒரு மதுரையை பற்றி அப்படியே காட்டுறான் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த மதுரை அழகர் கோவில் திருவிழா அது அப்படி அதை இமேஜின் பண்ணி நாம் எப்படி பின்னாலேயே போனோம், நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு ரீசார்ஜ், பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஆறுது நமக்கு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கவலைகளை கொஞ்ச நேரமாவது நம்ம மறக்கிறோம். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க இப்போ? நான் சென்னையில். நீங்கள் எங்கே செட்டில் ஆவீங்களா? மதுரையில் செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் எனக்கு இன்னும் இருக்கு. ஆனா இங்க பசங்களுடைய வேலை இங்க இருக்கிறதுனால என்னால போக முடியல. பட் வந்து வீடு கட்டி அங்க போயிடணும், கடைசி காலத்துல மதுரையில இருக்கணுங்கிற எண்ணம் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் இருக்கு. பசங்களுடைய ஒரு பிடிப்புனால நான் இங்க இருந்துட்டு இருக்கேன். பாண்டிங் ஏன் இருக்கணும்? சார் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே என்னோட ஊர் சார். என்னோட மெமரிஸ்லாம் வந்து சின்ன வயசுல நான் சின்ன குறும்புகள் பண்ணது, ஒரு ஐஸ்காரன் இருப்பான் அவனோட ஐஸ்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி சின்ன சேட்டைகள் பண்ணது பல மெமரிஸ் வந்து என்னோட ஊர்ல இருக்கு சார். ஸோ நான் என்னதான் இங்க இருந்தாலும் ஒரு ஒன் டே ஊருக்கு போயிட்டு தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ரியலா இருக்கும் சார். நான் எந்திரிச்சு முடிச்சா ஏதோ ஆயிடுச்சா, இன்னும் நம்ம எங்க படுத்தோம், எவ்வளவு நாள் இங்கிருந்து, அதாவது ரொம்ப நாள் தூங்குற மாதிரி இருக்கும் சார். அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு முடியல, எல்லாருக்கும் இருக்கணும் சார். என்னதான் நம்ம ஒரு அச்சீவ் பண்ணாலும் என்னோட ஊர்ல வந்து எனக்கு பெருமை இருக்கும் சார். என்னோட பேர்ல 2 சின்ன பசங்க இருக்காங்க, கேட்டா ஒன்ன மாதிரி வரணும் அப்படிங்கிற. நான் இங்கே வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டர். ஸோ என்னோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நான் இல்லைனா என்னோட ஒர்க் இன்னொருத்தர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்னோட ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்திலேருந்து போன பையன் வந்து கிறிஸ்டன்ல இன்ஜினியரிங் முடிச்சு இங்கே இவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஒரு சின்ன பையன் கூட நம்மளை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுப்பான். நமக்கு வந்து ஊரில் வந்து ஒரு விலாசம் கிடைக்கும். நம்மளோட பெருமையை பேசுறதுக்கு ஊரில் இருப்பாங்க சார். உங்கள் ஊரில் நீங்கள் பெரிய ஆள். ஆமாம் சார். ஓகே, இந்த நொஸ்டாலஜியா இருக்குல்ல, என் ஊர் என் மக்கள், அவங்களுக்கு நான் என் பேரில் 2 பேர் அங்கே பேர் வச்சுருக்கிறாங்க, எங்கள் ஊர் போனால் நிம்மதியாக தூக்கம் வர மாதிரி இருக்குது, இங்கிருந்தோ வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. இப்படி இருக்கிறவங்க ஆஃபீஸில் இதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரைட்டா அந்த ஊருக்காரனா அந்த ஊருக்கார 4 பேரை சேர்த்துக்கிட்டு எங்கள் ஊரில் ஜன்னலை திறந்தா காற்று வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க, ஒரு டீம் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ரைட்டா, இப்படி இந்த ஊர் பெருமையை அலுவலகத்துக்குள் பேசும்போது எவ்வளோ எரிச்சல் வரும்? சரி, எரிச்சல் அதிகமாக வரும். அதாவது அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ட்ரீம்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. பட் நாங்க வந்து ப்ரெசென்ட்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்க சென்னையில வந்து சிறுசேரியில் உட்காந்துக்கிட்டு திருநெல்வேலி இங்கேயும் அல்வா சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 பேர் சேர்ந்து அல்வா சாப்பிட்றோம், அந்த ஊருக்காரங்க சாப்பிட்றாங்க வச்சு திருநெல்வேலி அல்வா எப்படி இருக்கும்னு அவங்க நினைச்சாங்கன்னா இந்த அல்வாவை அவங்களால டேஸ்ட் பண்ண முடியாது. புரியுதான்? அவங்க வந்து எல்லாமே வந்து அவங்க தாட் ஃபுல்லும் கனவுல திடீர்னு ஏஞ்சி வந்தேங்கிறாங்க, அது பண்ணேங்கிறாங்க. ஆனால் வந்து நாங்கள் வந்து சென்னையை நாங்கள் விரும்பி இங்கே உள்ளதை நாங்கள் ரசிக்கிறோம், இங்கே நாங்கள் அப்படியே இங்கே உள்ளதை நாங்கள் வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். பட் அவங்க வந்து ஓகே, ஆஃபீஸில் நான் ஊர்க்காரன் டீம் பண்ணுறது, மாப்பிள்ளை நீ நம்ம ஊராவா நம்மளாம் ஒன்றா இருப்போன்னு குரூப் சேர்க்கறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். தனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த தான் ஊருக்காரனுக்கு மட்டும் தான் ஷேர் பண்ணுவோம் ஒழிய மற்ற ஊருக்காரன் இருந்தான்னு ஒரு 5 பேர் ஒரு டீம் இருக்குன்னா 4 பேர் ஒரு ஊருக்காரன்னு வச்சுக்கோங்களேன், இவனோட பாடு ரொம்ப திண்டாட்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே ஒரே ஊருக்காரன் தான் வேலை பார்க்குறான். இப்போ திறமைசாலிகளும் இப்போ எனக்கு திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஊருக்காரன் இல்லைங்கிறதுனாலே நான் நிராகரிக்கப்படுறேன். இது கிட்டத்தட்ட இந்த ஜாதி பாசம் மாதிரி தான். என் ஊர்க்காரருங்கிறதுக்காகவே நான் அவருக்கு சிறப்பு சலுகை காட்டுவது, நல்ல விஷயம் தெரிஞ்சாலும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. சரி, இவனை ஒரு இடத்துல இது என்னென்ன பிரச்சனைகளை உண்டாக்குற இந்த ஊர் பாசம் அலுவலக சூழலில் என்ன பிரச்சனைகளை உருவாக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஈகோ உண்டாகுது சார். அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ அவன் என்ன பிரச்சனை பண்ணாலும் அவங்க ஊருக்காரண்டா அவன் ஜாதிக்காரண்டா அவன் என்னமோ பண்ணிட்டு போயிடறான். ஆனால் அது வேற ஜாதியா இருந்தா ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அது பூலோகம் மாதிரி வெடிக்கும். இது வந்து அலுவலகத்தில் வந்து கண்டிப்பா நடக்குது, ஒவ்வொரு அலுவலகத்திலும் நடக்குது. பின்னால கொடுங்க. நார்மல் கிரவுண்ட் லெவல் ஸ்டேட்டஸ்லேருந்து அப் டு மேனேஜர் அப்ரைசல் லெவல் வரைக்கும் இது கண்டிப்பாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவங்க ஊர் ஆள்காராக இருந்தால் ஒரு சாஃப்ட் கார்னர் அவனுக்கு இருக்கு. இது கண்டிப்பாக ஐடி கம்பெனியில் மட்டும் இல்லாமல் எல்லா கம்பெனிலையும் இது நடந்துட்டு இருக்கு. இதில் சார் இதில் வந்து ரிலேஷன்ஷிப் கேப் உருவாது சார். இப்போ எப்படின்னா, இப்போ 4 பேர் ஒரே ஒரு அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா என் ஊருக்காரன்னு சொல்லி ஒரு 4 பேர் இருப்பாங்க, இன்னொரு ஊருக்காரன் 4 பேர் இருப்பாங்க. அதில் ஒரு கேப் உருவாகும் போது அவங்க 2 இடத்துல ஒரு சிவியர் கான்சிக்வன்சஸ் அதிகமாக ஃபைட்னு எப்படின்னா பேசிட்டே இருப்பாங்க. அவன் ஊருக்காரன் இதை பற்றி 2 பக்கம் பேசிட்டு இருப்பான், எங்கள் ஊர் பெருசு இவங்க ஊர் பெருசுன்னு பேசிட்டு இருப்பான். அது 4 இடத்துல என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அது ஒரு எதிரியாக பார்க்குற அளவுக்கு போயிடும். இது டேஞ்சரஸா இல்லையா? அவர்கிட்ட கொடுங்க. இந்த மாதிரி ஆஃபீஸில் பேசுறது உண்டு தான் சார்.
இதனால என்ன நடக்குதுன்னா இப்போ நான் அந்த ஊருக்கு இப்போ போயிருக்க மாட்டேன், அவன் போயிட்டு வந்தனால டே ஊர் எப்படி இருக்குடா சந்தோஷமா, இப்போ அந்த நான் போயிட்டு வந்த ஃபீலிங் அவன் மூலியமா நான் அனுபவிக்கிறேன் சார். இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க அனுபவிச்சுட்டு போங்க, பட் இது ஒரு பார்ஷியாலிட்டி ஒரு லெவல்ல உருவாக்கிருதா இல்லையா? ஆமா சார். ஆமா அப்புறம் எப்படி ஊர் பாசம் வச்சுட்டு இருப்பீங்க? சார் ஒன் செகண்ட், அந்த பார்ஷியாலிட்டி வந்து ஊர்க்காரங்க மட்டும் இல்ல, நீங்க படிச்ச காலேஜ்ல இருக்கும், நீங்க ப்ரீவியஸா ஒர்க் பண்ண கம்பெனி, அந்த பார்ஷியாலிட்டி எல்லா இடத்துலயும் இல்ல இருக்கு. அதுவும் தப்புதான், அதுவும் தப்புதான், அது யாரும் இல்லைன்னு சொன்னா அதுவும் தப்புதான். பட் நீங்க ஊர் பாசம் என்கிற அடிப்படையில ஒரு கார்ப்பரேட் உலகத்துக்குள்ள வந்துட்டு ஊர்க்காரங்களாம் ஒரு பக்கமா சேர்ந்துக்கிறது அப்படிங்கிறப்ப எப்படி சரியா இருக்க முடியாது? பிரச்சனைக்குரியதான இவர்கிட்ட கொடுங்க. அதாவது 2 பேர் வரும்போது ஊர் பாசம் இருக்கும்போது ஊர் பாசங்காரங்களுக்கு செய்கிறோம், அதுக்கு பதில் வேணும்னா அதை குற்றச்சாட்டுலேருந்து நாங்கள் பதிலுக்கு நோக்கி போறோம்னா அவர் கேட்ட மெட்டீரியல் அவுட்புட் அதில் இருக்கு. ஊர் பாசத்துக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறீங்க அப்படின்னா இதில் நியாயம் இல்லை. அந்த நியாயம் இன்மையின் மூலமாக தான் நாங்கள் எங்கள் ஊர் பாசத்தின் மூலமாக ஊர் பாசத்தை என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா, மெட்டீரியலிஸ்டிக்காக நடந்திருக்கு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக போனீங்கன்னா இதோட அவுட்புட் ஒரு கிளியராக தெரியும். இலங்கை தமிழர்கள் கஷ்டப்பட்டப்ப ஒருத்தங்க ஃபாரின்ல போயிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள எழுதப்படாத ஒரு விதி இருந்தது. என்னன்னா, நீ உங்க ஊர்ல இருக்கிற சொந்தக்காரனோ இல்லையோ ஏதோ ஒரு தமிழனை அங்க நீ திரும்ப கூட்டு வேலைக்கு கொண்டு வச்சுக்கணும், அவன் இன்னொருத்தர் கூட்டு வந்து வச்சுக்கணும்னு சொன்னாங்க. அதனாலதான் அவங்களால பல பேர் உயிர் வாழவே முடிஞ்சது. இது ஒரு நிகழ்காலத்தில் இது கூட நான் பொய்யன்னு கூட நினைச்சேன். நான் யாழ்ப்பாணத்தில் போனப்ப நான் ஒரு பார்த்து பேசிட்டு இருந்த சின்ன பொண்ணு அவர் 15 நாளில் அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்லிட்டு யாரும் அங்கே இருக்கான்னு கேட்டால் அது தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமாக தான் போகுது, கண்டிப்பாக அப்படி கூட்டு போகணுங்கிற ஒரு முறை இருக்குது. இதே அப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊர்பாசம் காரணமாக தான் அது நடந்தது. இது நீங்கள் கேட்ட மெட்டீரியல் அவுட்புட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை முழுக்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ இடங்களில் ஒரே ஊர்க்காரங்க ஒர்க் பண்ணுறது நீங்கள் பார்க்க முடியும். நியாயம் இல்லையான்னு கேட்டால் அதில் ஒரு நியாயம் இல்லைன்ற ஆஸ்பெக்ட் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்க்காரங்களை சேர்ந்தவங்களை எப்படி நம்ம மேலே கொண்டு போக முடியும், அந்த நலிஞ்சு கிடக்கக்கூடிய ஊரை எப்படி நம்ம இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியுங்கிற ஒரு வழி இதில் தெரியுதுங்கிறது உண்மை. இதில் ஊர்பாசம் கொண்டவர்கள் அது வேண்டும் என்று சொல்லுபவர்கள் ஒரு பக்கம், ஊர்பாசம் என்பது தேவையில்லாதது அதனால் எந்த பயனும் இல்லை என்று சொல்லுபவர்கள் மறுபக்கம். வாதம் வலுக்கிறது. ஒரு சிறிய இடைவேளை.